அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்வினூடாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய நாள் மிக முக்கியமான ஒருவரை இந்த நேர்காணல்ல சந்திக்க போகின்றோம். கனடாவை பொறுத்தவரை இந்த மாதம் என்றது ராணுவ வீரர்களை நினைவு கூர்கின்ற அவர்களுடைய தியாகங்களை போற்றுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் மிக முக்கியமான தமிழர் வந்து உலகெங்கும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு சூழலை கூட நாங்கள் இப்ப பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களோடு கனேடிய ராணுவத்தில் தொடர்ச்சியாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற ராணுவ அதிகாரி எங்களோடு திரு வாகிசன் மதியாபரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய ராணுவ சேவை சார்ந்து அதை நேரத்தில் மிக முக்கியமான விருதொன்றினையும் பெற்றிருக்கின்றார். அது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியினூடாக பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். வணக்கம் திரு வாகிசன் மதியாபரன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கும். உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அது நேரத்துல மிக முக்கியமான வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக உயரிய ராணுவ விருதொன்றினை மெடல் ஒன்றினை பெற்றிருக்கின்றீர்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக அது வழங்கப்பட்டிருக்கின்றது. வழங்கப்பட்டதன் உடனேயே நாங்களும் இந்த நிகழ்வினூடாக சந்திக்கின்றோம். எப்படி இந்த தருணம் இருக்கின்றது? மிகவும் ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நேரம். ஒரு ராணுவ வீரனா நீண்ட காலமாக இந்த டிஎல்இ லவ்டு கனடாவுக்கு சேவை செய்து ரிட்டையர் பண்ண அப்புறம் எனக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு அவார்ட் தந்தது. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஓஎம்எம் அவார்ட் கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு விஷயம். ஹாப்பியா இருக்கு. ஒரு ராணுவ வீரன் என்று சொல்கின்ற பொழுது மிக முக்கியமான விருதா பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. மிக முக்கியமான ராணுவ வீரர்கள், கனடா சார்ந்து இயங்குகின்ற அதிகாரிகள் பலரும் அந்த நிகழ்வுல பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த விருதின் பெயர், அதே நேரத்தில் இந்த விருது எதற்காக வழங்கப்படுகின்றது, எவற்றை வைத்து இந்த விருது தீர்மானிக்கப்படுகின்றது? இந்த விருது வந்து இப்ப கனடியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல வந்து பல விதமான விருதுகள் இருக்குது. அப்ப இதுல வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அவார்டுன்னு சொன்னா, இன் பேஸ்ட் ஆன் மை நாலேஜ் விக்டோரியா கிராஸ் இஸ் த ஹையஸ்ட் ஒன். அப்ப இதுவும் மேல செகண்ட் ஆர் தேர்ட் ஹையஸ்ட் அவார்ட். இதுல வந்து ஆஃபீஸருக்கு ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மேரிட் சொல்றது, மெம்பருக்கு அது ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மேரிட்லயே எம்எம்எம்னு சொல்றது. அப்படி இந்த ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மேரிட்லயே வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. அப்போ அதில் ஒரு கேட்டகரி தான் நான். யூஸ்வலி இது முழு ஆர்ம் ஃபோர்ஸஸில் எவ்ரி இயர் 2 தரம் கொடுப்பினோம். ஒரு 1% ஆஃப் எனக்கு எக்ஸாக்ட்லி டோட்டல் நம்பர்ஸ் தெரியாது. ஒரு 1% ஆஃப் த பீப்புளுக்கு தான் கொடுப்பினோம் ஆல் ஓவர் கனடா. வேர்ல்டு வைடும் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த விருதுக்காண்டி இப்போ லட்சி நான் ஒரு ஆஸ்திரேலியாலேயோ அல்லது வேறு எங்கேயும் ஓவர்சீஸில் எங்கேயும் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இந்த விருது நான் எலெக்ட் பண்ணப்பட்டு நாமினேட் பண்ணப்பட்டிருந்தா என்ன இதுக்கான கூப்பிடுவேன். ஸோ இந்த முறை எங்களோட ஐ பிலீவ் மேபி 30 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த 2 தரம் நடக்கும். சார் ஹோல் இயரில் மேபி ஒரு 60 to 70 பீப்புளுக்கு கொடுப்பினோம். ஒரு 1% ஆஃப் த டோட்டல் கனடியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ். அந்த 1% ஆஃப் த கனடியன் டோட்டல் ஆர்ம் ஃபோர்ஸஸ் என்று சொல்கின்ற பொழுது, கனடியன் ஆர்மி பர்சனலா இருக்கின்ற பொழுது, மிலிட்டரி பர்சனல்ஸா இருக்கின்ற பொழுது, கனடாவினுடைய ராணுவ வீரர்களா இருக்கின்ற பொழுது, அதை பெற்ற முதல் தமிழர் அவங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அதுல ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழன் நான் முதல் பெருமை நான் தமிழன் இருந்தது. அப்ப I am the first Tamil person, அதாவது இலங்கை தமிழனா I am the first Tamil person இதை ரிசீவ் பண்றேன். ஈஸ்ட் எஃப்எம் சார்பிலும் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த மிக முக்கியமான ஹைலைட்டாக இந்த விருது தொடர்ச்சியா பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பதான் பலரும் அறியக்கூடிய சூழலா இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினூடாக கூட உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தமிழர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே வீரம் நிறைந்த பூமியிலிருந்து வந்தவர்கள். தொடர்ச்சியா வீரம் என்று சொல்கின்ற பொழுது வரலாறுகள் கடந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த விருதை பற்றி பேசுகின்ற பொழுது திரு வாகிசன் அவர்களுடைய ஆரம்ப பயணம் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு இராணுவ வீரரா இந்த மண்ணில் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய ஆரம்பம் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கையில இருந்து இனப்படுகொலை யுத்தம் நடைபெற்ற காலத்துல இருந்து உயிர் தப்புவதற்காக கனடாவுக்கு இடம்பெயர்ந்து வாரீங்க. உயிர் தப்புவதற்காக வந்த நாட்டுல மிகவும் உயிர் ரிஸ்க் இருக்கின்ற, லைஃப் ரிஸ்க் இருக்கின்ற ஒரு பயணம் என்றது கனடிய ராணுவம். எப்படி அந்த தெரிவு இருந்தது? இக்கட்டான ஒரு கொஸ்டின். நான் 19 வயசுல கனடாவுக்கு வந்தேன். அப்போ வரைக்கும் நான் விரும்பி வரையில என்னோட ஃபேமிலி இந்த சூழ்நிலையிலும் நாட்டின் போர்க்கால நாட்டின் சிச்சுவேஷன் காரணமாக இந்த ஃபேமிலி என்ன
வலுக்கட்டாயமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார சுச்சுவேஷனால நான் ஒரு வீட்டில் ஒரு முதல் ஆம்பளை பிள்ளை என்ற முறையில் நான் வீட்டை விட்டு வெளியிட்டு வந்தால் தான் சில விஷயம் நடக்கும் என்ற முறையில் நான் வர வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து தொடர்ந்து ஒர்க் ஜாப்ஸ் செய்து கொண்டு கேட்க பள்ளிக்கூடத்தில் விக்டோரியா பார்க் செகண்டரி ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்து வந்தது. அப்போ நான் அங்கே வந்து அவைகளோட கதைச்சி அவைகளோட கதைச்சபடி பார்க்க உலகங்களில் இருக்கிற ஒரு இராணுவம் ஒரு அந்த லைஃபோட பிடிக்க கனடா பொறுத்தவரையில் நிறைய உயிருக்கு வேல்யூ பண்ணுற மாதிரி ஒரு கண்ட்ரியாக தான் எனக்கு அந்த காலத்தில் பார்க்கக்கூடிய இருந்தது. அதாவது சும்மா எங்களை வந்து ஒரு எல்லா ஹியூமனையும் ஹைலி ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை தந்த வேல் நான் இந்த நாட்டில் என்ன தேவையில்லாமல் அப்யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. ஸோ மற்ற சின்னலேருந்தே நான் மிலிட்டரியில் நான் லைஃப் கேட்டேன் யூனிஃபார்ம் எனக்கு நல்ல விருப்பம். நான் சின்னல 10 வயசுலேயே நான் கூட தான் படங்கள் எடுத்திருக்கேன். அப்போ ஐ லைக் வெப்பன்ஸ் அண்ட் ஐ லைக் யூனிஃபார்ம் அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஆக்டிவ். புத்தகத்தை படிக்கிறத விட நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கிறத தான் நான் விரும்புகிறேன். அப்போ இது எனக்கு சரியாக அந்த நேரத்தில் சரியாக எனக்கு ஒரு ஆக்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணிக்க அது எனக்கு நோ சொல்லலாம். பல டிஃபிகல்ட்டிகள் இருந்தது. அப்புறம் தொடர்ந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ கண்டினியூ டு டூ யுவர் ஒர்க். இதுல இருக்கிற மிக முக்கியமான கேள்வியா இருக்கும். இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெற்றோர்கள் அனுப்பி வைத்தது அங்க இருக்கின்ற சூழல் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும். அங்கிருந்தால் உயிர் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே நேரத்துல தமிழர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த மகனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அந்த மகன் வெளிநாடு செல்கின்ற பொழுது குடும்பம் தலை தூக்கும் என்ற ஒரு பார்வை விருப்பம் பெற்றோர்களுக்கு இருந்திருக்கின்றது. நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவில் ஒரு கனடிய ராணுவ வீரராக வர போறேன், கனடா ஆர்மியில சேர போறேன் என்று பெற்றோர்களுக்கு சொல்கின்ற பொழுது அந்த முடிவு எப்படி இருந்தது? அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? பெற்றோர்களை பொறுத்தவரையில முதல் அவைகளுக்கு தெரியாது. என்னுடைய ஒரு அக்காரால் என்னுடைய மூத்த அக்கா முதல் 2 பேரும் ட்வின்ஸ் அக்கா மாதிரி ஒரு ஆள் இங்கே இருக்கிற ஆள் இங்கே இருக்கிறான். அந்த அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். பேரண்ட்ஸுக்கு ஒன்று என்னில் நல்ல நம்பிக்கை இருந்தது. நான் சரியான டைரக்ஷன் தான் போவேன் என்று சொல்லி நான் முக்கியமான டிசிஷன் எடுக்க மாட்டேன்றது தெரியும். அதில் ஒரு கவலையும் ஒரு அதை அக்செப்ட் பண்ண இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் அவையில கன்வின்ஸ் பண்ணிங்க. இந்த கண்ட்ரி வந்து ஒரு உயிருக்கு வலிவு கொடுக்குற இது ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி. உலக நாடத்திலேயே அவையில் இந்த நேரங்கள் இருக்க உலகத்தில் நடக்கிற மாதிரின இராணுவ கனடியன் இராணுவம் இல்லை, யூஎன் பீஸ் கீப்பிங் என்று சொல்லி நான் அந்த நேரத்தில் வரைக்கும் ஐ திங்க் மல்ரோனி வாஸ் பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்புறம் பிரச்சியான ஐ somehow I can able to அவையில கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இருந்தது. ஒன்றுக்கும் பயப்படாத உண்டு. மற்றது நான் தொடர்ச்சியாக அவையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து அவையோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்க தே அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் தட் ஐ மீன் ஃபைனான்ஷியலி நான் ஒரு உடனே இமீடியட்டாக ஒரு காலேஜுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஃபைனான்ஸ் தான் கொடுக்கல. ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்தபடியாக ஸோ somehow they accepted. அண்ட் இன்னொன்று இந்த பயம் என்றது வந்து இந்த லைஃப்ல எனக்கு இருந்ததில்லை. சாகிறது அன்றைக்கு நாங்கள் சாவோம் அதிலே நான் தமிழன். அந்த தமிழன் என்ற திமிர் எனக்கு இருக்கு ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் ஒன்று பயப்படுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. அப்போ சாகிறது நாங்கள் எங்கேயும் சாவோம், காரை திரும்படி சாவோம், ரோட்லேயே நேரம் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் பயந்து நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஸோ பாபா மறுபடியும் ரெக்கார்டிங் இருக்கேன்.